Hello everybody. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு உங்களெல்லாம் பார்த்து. இங்கே கீஸ்டோன் பயிற்சிக்காக வந்தோம். நண்பர்கள் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறையா பயிற்சிகள், நிறைய முயற்சிகள், நிறைய பயணங்கள், நிறைய பாடங்கள். கர்த்தர் இந்த கிட்டத்தட்ட 2 மாத பயணத்தை, பயிற்சிகளை ஆசீர்வதித்தார். உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய உற்சாகமான உதவிகளுக்கு, விசாரிப்புகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மறந்துடாதீங்க, நம்ம எப்போவுமே சீஷர்களாக இருக்கணும், சீஷர்களை உருவாக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பிரதான கட்டளையை ஏதோ ஒரு சில ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல, ஏதோ தலைவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல, அல்லது 5 விதமான தலைமைத்துவ ஊழியத்தில் இருக்கக்கூடிய அல்லது முதன்மை ஊழியத்தில், மூப்பர் ஊழியத்தில் இருக்கிற முன்னணி ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 Peter chapter 2 verse 9. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 9, ரெவலேஷன் சாப்டர் 1 verses 6 to 9. இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஸோ அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற சீடர்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியராக இருக்கிறோம், ராஜாக்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து பரிசுத்த ஆவியானுடைய கிரியினாலே மக்கள் புதுப்பிக்கப்பட்டு மறுஜென்ம முழுக்குக்குள், அதாவது மறுபடி பிறந்து ரட்சிக்கப்பட்டு ஆவியினால் உருமாற்றம் அடைந்து சீஷர்களாக்கப்பட்டு எல்லாரும் உருவாக்கப்பட்டு எல்லாரும் புறப்பட்டு போய் மறுபடியும் மற்றவர்களை சீஷராக்கணும். ஸோ நம்ம சீஷராக வாழ்வோம், சீஷர்களாக கிறிஸ்துவின் சாயலில் வளருவோம். பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆசாரியர்களாக, ராஜாக்களாக ஒவ்வொருவரும் புறப்பட்டு போய் நாம் சந்திக்கப்படாத மக்கள் குழுவின் மத்தியில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களை உருவாக்குவோம். அந்த சீஷர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களும் போய் சீஷர்களை உருவாக்க பழகி பெருக வழிநடத்துவோம். சீஷர் கூட்டமாக, உண்மையான ஆதி திருச்சபையை போல நாம் மணவாட்டி திருச்சபையாக, ஒரே சபையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகவும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரம் நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப உங்களை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன். எல்லாரையும் நான் நேரில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you soon. Thank you. Bye.